ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நிறைய ஜாப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுவும் மல்டிபிள் லொக்கேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் ஐடி ஜாப்ஸில் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்காக ஜாப் ரெக்யூம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஜாப்ஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோலக்ஸஸ்ங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் ரெக்யூம்ஸ் எடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா PL SQL டெவலப்பர் ரோலுக்காக ரெக்யூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 3 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட இந்த ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் நாலேஜ் இன் Oracle SQL மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் PL SQL ப்ரோக்ராமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு SQL நாலேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், ட்ரிகர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிள் டு ஆப்டிமைஸ் queries அண்ட் ஹேண்டில் லார்ஜ் டேட்டாபேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து லார்ஜ் டேட்டாபேஸில் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஃபோலக்ஸஸ் கம்பெனிலேருந்து தான் ஜாப் ரிவ்யூஸ் எடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரின் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்காக. இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 5 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொவிஷன்ஸ் இன் MongoDB, Express.js, React.js அண்ட் Node.js மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், நோட்லாம் வந்து நாலேஜ் இருந்தால் இந்த ஜாப் கிடைக்க உங்களுக்கு வந்து அதிக பாசிபிள் இருக்கு. ஸ்ட்ராங் ஸ்கில் இன் RESTful API மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RESTful APIஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், டீபக்கிங் அண்ட் டீம் எபிலிட்டிஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்பர் கொடுத்துருங்க. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 dots டெக்னு ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் ரிவ்யூஸ் எடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா FAPI ERP நெக்ஸ்ட் டெவலப்பர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 3 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 yearsக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்னாவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா போரூர், சென்னை தான். நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா அந்த வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே கம்பெனிலேருந்து ஜாப் ரிவ்யூஸ் எடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் டெவலப்பர், பிசினஸ் அனலிஸ்ட், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்காக. ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா போரூர், சென்னை தான். நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே மெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேம் அதே வெப்சைட் தான் கொடுத்துருங்க. ஸோ அந்த வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரெக்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா மெனிகானுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து விட்டுருக்காங்க. எந்த ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், டிசைன் இன்ஜினியர், டாக்குமெண்டேஷன் கண்ட்ரோல் இந்த 3 ரோலுக்காக விட்டுருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேஷன் தான். ஜென்ரல் ரெக்யூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், பேச்சுலர் டிகிரி இன் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். இந்த கொடுத்துருக்க ஒரு ரோலுக்கு ஓரியன்டாக நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு எதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருங்க. அந்த வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரெக்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா மெய்டோரிங் ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் ரெக்யூம்ஸ் எடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ரோலுக்காக. இவங்க வந்து மேல் கேண்டிடேட் தான் ப்ரிஃபர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். கான்டாக்ட் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி கொடுத்துருங்க. நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே இருக்க மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட லொகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரெக்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளவுட் டெஸ்டினேஷன் ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் ரெக்யூம்ஸ் எடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்காக. இவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் ஹையர் பண்ணுறாங்க. ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருங்க. ஒர்க் வித் குளோபல் கிளைண்ட்ஸ், growth ஃபோக்கஸ் லேர்னிங், மென்டர்ஷிப் ட்ரிவன் கல்ச்சர்ஸ், டைனமிக் கரியர் பாத் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா 2 லொகேஷன் இருக்கு, சென்னை, கோயம்புத்தூர். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 yearsக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வந்து கீழே அவங்களோட வெப்சைட் கொடுத்துருங்க. அந்த வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா மைடாப்ஸ்னு ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் ரெக்யூம்ஸ் எடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ன் அசோசியேட் ரோலுக்காக. இது வந்து பெங்களூர் லொகேஷனில் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே கம்பெனியில் பாண்டிச்சேரி லொகேஷனில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர், அசோசியேட் டெவலப்ஸ் இன்ஜினியர், இன்டர்ன் ஆப்ரேஷனல் இன்ஜினியர் இந்த எல்லா ரோலுக்கும் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு மட்டும் 0 to 1 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மீதி எல்லா ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஜினியர், போஸ்ட்கிரஸ் SQL லீட், டேட்டாபேஸ் கன்சல்டன்ட், சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர், இன்டர்ன் அசோசியேட் டேட்டாபேஸ் இன்ஜினியர், டெலிவரி மேனேஜர், அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த ரோலுக்குலாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் to 5 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்ல வந்து ஏதோ ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரெக்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா சைபர்சோர்ஸ் டெக்னாலஜிஸ்லேருந்து விட்டுருக்காங்க. எந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஊடோ டெவலப்பர் ரோலுக்காக.
இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி ரோல் தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக், பிஇ, பிஎஸ்சி, சிஎஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், எம்எஸ்சி, சிஎஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், எம்சிஎன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜாப் ரோலுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு உங்கள் ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தென் வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருங்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் அவர் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கேரளாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா VLSI ஏஜென்சி இன்ஸ்டியூட்ல இருந்து ஜாப் ரிங்ஸ் இருக்காங்க. எந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா HR எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்காக மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட இந்த ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இமிடியேட் ஜாயினர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமிடியேட் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இப்படி வந்து அப்ளை பண்ணலன்னா கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லொக்கேஷன் கொடுத்துருங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகா தான். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் அவுட் பண்ணிடுங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா டெக் பிரெயின்ல ஒரு கம்பெனிலேருந்து ஜாப் ரிவ்யூஸ் எடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்காக ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரெக்யூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷராக அந்த கூட இந்த ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொகேஷன் பார்த்தீங்கன்னா கேல்கட் தான். இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா கீழே வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சொல்யூஷன் வந்து ஜாப் ரிவ்யூஸ் இருக்காங்க. எந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்காக ஜாப் எலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஜாவா, பைத்தான், C++ அண்ட் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜாவா, பைத்தான், C++ல இது ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் வேணும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ரோல் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், ட்ரபிள் ஷூட்டிங் டெக்னிக்கல் இஷ்யூஸ், பார்ட்டிசிபேட்ஸ் இன் கோட் ரிவ்யூஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 5 years. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, கிண்டி தான். சேலரியும் இங்கே மென்ஷன் பண்ணல. மஸ்ட் ஆஃப் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா C++, SQL, ஜாவா, பைத்தான், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. குட் ஆஃப் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா CSS, jQuery இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன மாதிரி அதே டீடைல்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டிசைன் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு. ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே சொன்னது தான் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா கித் வெர்ஷன் கண்ட்ரோல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா IT சர்வீசஸ் கன்சல்டேட்டிங். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் அண்ட் QA. ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பர்மனெண்ட். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி போஸ்ட் கிராஜுவேட், எனி கிராஜுவேட். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பற்றி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஜாபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் IT ரோலை பற்றி பார்க்கலாம். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா டெலி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்காக தான் விட்டுருக்காங்க. எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா காசாகிரன் கம்பெனி தான். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான். டைம் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா 3rd நவம்பர்லேருந்து 7th நவம்பர் வரையும். 3rd நவம்பர்லேருந்து 7th நவம்பருக்குள்ளே வாக்கின் போய் அட்டன் பண்ணிக்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 3 PM வரையும். கான்டென்ட் கொடுத்து சங்கீதா HRன்னு கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ லொகேஷன் பார்த்தீங்கன்னா காசாகிரன் பில்டர் பிரைவேட் லிமிடெட், திருவான்மியூர், சென்னை தான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் கொடுத்துருக்காங்க. ஜாப் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெலிமார்க்கெட்டிங் ப்ரிஃபர் வித் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்டீஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிமார்க்கெட்டிங், அதுவும் எது ஓரியன்டா ரியல் எஸ்டேட் ஓரியன்டா. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. லொகேஷன் என்ன சொன்ன மாதிரி சென்னை தான். மஸ்ட் ஆஃப் ஸ்கில் பார்த்தீங்கன்னா செமி வாய்ஸ், வாய்ஸ் ப்ராசஸிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், கஸ்டமர் கேர், டொமஸ்டிக் BPO இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. குட் ஆஃப் ஸ்கில் பார்த்தீங்கன்னா BPO ஓரியன்டா எல்லா ஸ்கில்ஸும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரோல், கம்பெனி, லொகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் ஹவர்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பீக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களே. டின்னர் வந்து நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். 2 stay ஃபிக்ஸ்டு வீக் ஆஃப் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப் இருக்காது. 2 stay தான் வீக் ஆஃப் இருக்கும். ஹை இன்சென்டிவ், இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் அண்ட் லாட் ஆஃப் மோர் பெனிஃபிட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கைலி மென்ஷன் HR நேம் சங்கீதா இன் டாப் ஆஃப் த ரெஷ்யூம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து சங்கீதாங்கிற நேம் வந்து உங்களோட ரெஷ்யூம் டாப்ல வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா BPM BPO, டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் சர்வீஸ் ஆப்ரேஷன், ரோல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பிளண்டர் அதர், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பர்மனெண்ட், எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட். கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா அபவுட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா காசாகிரன் கம்பெனி பற்றி இங்கே மென்ஷன் பண்ணிருப்பாங்க டீட்டெயிலாக. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா அந்த வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வாக்கின் டிரைவ் வந்து அட்டன் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் டிஸ்கிரிப்ஷன் இந்த ஜாபோட லிங்க் கொடுக்குறேன். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா சதர்லாந்து இருந்து விட்டுருக்காங்க. எந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா UK வாய்ஸ் ப்ராசஸ் ரோலுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி. லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான். சேலரி வந்து மென்ஷன் பண்ணல.
மஸ்ட் ஹவ் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ், டெக்னிக்கல் வாய்ஸ் ப்ராசஸ், இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் ஹவ் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் ப்ராசஸ், எக்ஸலன்ட் வெர்பல் கம்யூனிகேஷன், கஸ்டமர் சப்போர்ட், கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் ரோலுக்காக இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ரோலுக்குனா கஸ்டமர் சப்போர்ட் ரோலுக்காக. நீங்கள் வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்பன்சேட்டிவ் பார்த்தீங்கன்னா 2.5 LPA-லேருந்து 3.25 LPA வரையும் தராங்க. வேரியஸ் பேஸ்ட் ஆன் கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அந்த சேலரி வந்து மாறும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். 2-வே கேப் ஃபெசிலிட்டி வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. 25 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ள இருக்கவங்க மட்டும் தான். ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சதர்ன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பெருங்குளத்தூர் தான். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா HR இன்டர்வியூ, SD பேனல் இன்டர்வியூ, வாய்ஸ் அசஸ்மெண்ட் இந்த 3 ரவுண்ட் இருக்கும். இந்த 3 ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HR நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட நேமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ரெஷ்யூம் டாப்பில் வந்து அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெஷ்யூம் வந்து சென்ட் பண்ணுங்க. தென் இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா BPM BPO, டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் சர்வீஸ் ஆப்ரேஷன், ரோல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பிளண்டர் அதர், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பர்மனெண்ட், எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் நாட் ரிக்வயர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்டாக இல்லைனாவும் பரவாயில்ல, பட் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். அபவுட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அசன்சர் கம்பெனி பற்றி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஜாபோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் ரெக்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா AJS ஹெல்த்லேருந்து ஜாப் ரெக்யூம்ஸ் இருக்காங்க. எந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா BPO வாய்ஸ் ப்ராசஸ் ரோலுக்காக. லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷன் தான். இவங்க வந்து ஃப்ரெஷராக தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஃப்ரெஷர் இன் BBA, BA, BCom, BCA, BSc, MBA ஆர் MCAன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் சவுண்ட் அனலிட்டிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 years தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி. லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான். மஸ்ட் ஹவ் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃப்ரெஷர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் ஹவ் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில், குட் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ், இன்டர்நேஷனல் கால் சென்டர், ஹெல்த் கேர் BPO இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்கில் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி ப்ராசஸ் அசோசியேட் AR காலர். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் ரோலுக்காக அவங்க எடுக்கிறாங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நான் மேலே சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் நோட்னு போட்டு BE, BTech, ME, MTech, டிப்ளமா ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து அப்ளை பண்ண முடியாது. இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா HR இன்டர்வியூ இருக்கும், ஆன்லைன் அசஸ்மெண்ட், கிராமர், ஆப்டிடியூட், வெர்சன் டெஸ்ட், தென் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூலாம் இருக்கும். ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 5 PM to 2 AM தான், ஆர் 7 PM to 4 AM. நைட் ஷிஃப்ட் தான் அளவில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வந்து பவுண்டரி லிமிட்ஸ் வரையும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை OMR தான். ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் பர்மனெண்ட். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபிக்ஸ்டு வீக் ஆஃப், PF, ESI, கிராஜுவிட்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், கம்பல்சரிவ் ரிமூனரேஷன், ஃப்ரீ கேப் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிக்யூர்மெண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா குட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில், சுட் பி கம்ஃபர்டபுள் ஒர்க் வித் நைட் ஷிஃப்ட், சவுண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில், லாஜிக்கல் திங்கிங் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஷ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தென் வந்து இண்டஸ்ட்ரி டைப், டிபார்ட்மெண்ட், ரோல், எம்ப்ளாய்மெண்ட் டைப், எஜுகேஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாங்கன்னா எபவுட் கம்பெனியில் அவங்களோட கம்பெனி பற்றி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிப்பாங்க. அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருங்க, அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஜாபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு எங்கே வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.